வணக்கம் மக்களே. இன்று நாம் வெங்காயத்தை பற்றி பார்ப்போம். வெங்காயம் என்றால் பெரியார் தான் ஞாபகம் அனைவருக்கும் வரும். வெங்காயத்தில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக உள்ளது. கார்போஹைட்ரேட்டும் உள்ளது. நார்ச்சத்து உள்ளதனால் உடலுக்கு மிகவும் நன்மை பயக்கும். உள்ளிபயா, பேயாஜ், கந்தா, காமன் வெங்காயம், தோட்ட வெங்காயம், பேசலா, பியாஸ், கண்டோ, நீர்லி, பிளான்ட்டு, யவுனஸ், அல்லியம், துங்காளி, குவனுள்ளி, உள்ளி, கண்டா, பெல்லாரி வெங்காயம் என்றாலும் எல்லாமே வெங்காயத்தை மட்டுமே கூறி. வெங்காயம் அல்லது பியாஸ் ஒரு வலுவான வாசனையை கொண்டுள்ளது. உணவுகளுக்கு சுவையை கொடுக்கிறது. வழங்க பல்வேறு வடிவங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனியன் தோசை, ஆனியன் உப்மாவு என்று சொல்ல முடியுமா, எல்லாம் சாப்பிடலாம். உடலுக்கு மிகவும் நல்லது. வெங்காயம் பால் உணர்ச்சியை அதிகமாக உண்டாக்க பண்ணுவது மிகவும் நல்லது. முடி உதிர்வுகளுக்கு வெங்காயம் மிகவும் நன்மை பயக்கிறது. வெங்காயத்தில் உள்ள கந்தக சத்து அதிகம் இருப்பதால் முடி உதிர்வதை கட்டுப்படுத்துகிறது. புரதங்களில் புரோட்டீன்கள் மிகவும் நன்மை பயக்கிறது. கூடுதல் கந்தகத்தை வழங்க உதவுகிறது. கெரட்டின் புரதக்கூறு வழங்க கொலாஜின் உற்பத்தி வெங்காயத்திலிருந்து கிடைக்கிறது. கெரட்டின் ப்ளஸ் கொலாஜ் A+B² மாதிரி முடிகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது. முடியின் கால்களில் இரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். வெங்காய சாறுகளை ஒரு 100 மில்லி தடவினால் முடியின் இரத்த உதிர்வு ஆகாது. நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்ல மருந்து. ஆயுர்வேதத்தில் மிகவும் பயன்படுகிறது. ஆக்சிஜன் ஏற்றத்தை உதவுகிறது. O+C+I ஆக்சிஜன், குளுக்கோஸ், இன்சுலின் A+B+C² என்பது போல் உண்டாகி நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது. உயர் இரத்த அழுத்தம் சரி செய்கிறது. சின்ன வெங்காயம் ப்ளஸ் நெய் இவற்றில் வதக்கி சாப்பிட்டால் ஜெரிமான சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். பசியை தூண்டும். பசியின்மையை போக்கும் மிகுந்த நல்ல ஒரு உணவு பழக்கமாகும். வட இந்தியாவில் வெங்காய ஏற்றுமதி மிகவும் அதிகமாக உள்ளது. பெல்லாரி வெங்காயம் கர்நாடக மாவட்டத்தில் பெல்லாரி என்று மாவட்டம் உள்ளது. வெங்காயத்தை நாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மிகவும் குறைவாக சாதாரணமாக சாப்பிட்டால் உடலுக்கு மிகவும் நல்லது. பெல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம், வசந்த வெங்காயம் போன்ற பல்வேறு வெங்காயங்கள் உள்ளன. வெங்காயம் நறுக்கும் பொழுது லாக்ரிமேட்ரி என்ற வாயுவை உருவாக்குகிறது. அது கண்களில் கூச்ச உணர்வை ஏற்படுத்தி கண்ணில் நீர் உருவாகிறது. கோடை காலத்தில் பச்சை வெங்காயத்தை உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. அதனால் வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்கும். உடல்நிலை சூடு மிகவும் கம்மியாக இருக்கும். அந்த காலத்தில் பழையதுடன் வெங்காயத்தை எடுத்து சாப்பிடுவார்கள். உடம்பு மிகவும் நன்றாக இருக்கும். நல்லா வலிமையாகவும் இருந்தது. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். உடல்நலம் காப்போம். உடல்நலத்திற்கு வெங்காயத்தை கம்மியாக சாப்பிடுவோம் நல்லது.